வணக்கம் அண்ட் வெரி வார்ம் வெல்கம் பேக் டு ஹாப்பி லைஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்க போகிற கத்திரிக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரிஞ்சால் கறி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை இருக்குங்க இல்லையா, வேர்க்கடலையை ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனோடனே இதோட தோலை நீக்கிட்டு நம்ம பொடியாக அரைச்சி இந்த மசாலாலாம் சேர்த்த போகிறோம். அதுக்கப்புறம் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் இருக்குங்க இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த வேர்க்கடலையும் இந்த எள், சீரகம், வெந்தயம் இதை எல்லாத்தையும் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இதை கடைசியாக தான் நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிரிஞ்சால் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா 3 நம்பர் பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அதே அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணி எல்லாம் நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூனுங்க, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இந்த மசாலாலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இந்த மசாலா மேஷி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். புளியை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு போட பிடிக்கலன்னா நம்ம புளி குழம்புக்கெலாம் எப்படி கடைசியாக புளி ஊற்றுவோம் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. நான் இப்படி போட்டு மிக்சியில் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிருவேன், அவ்வளோதான். இப்போ அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேன் வச்சு அந்த பேன் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கிலோ கத்திரிக்காய் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கத்திரிக்காய் சுண்டணும், அந்த அளவுக்கு நீங்கள் அதை வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா சுண்டிருச்சுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட் அரைச்சவங்களே அந்த கடலையெல்லாம் போட்டு ஒரு பொடி அதை இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த குழம்போட ஸ்மெல்லு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது பிரியாணிக்கு மட்டும்தான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடணுன்னு கிடையாது. நீங்கள் அடுத்த நாள் இது சுடு சாப்பாட்டில் ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே மீன் குழம்பு மாதிரியே இருக்குங்க. அந்த அளவுக்கு புளிப்பாக என்ன சொல்கிறதுங்க, அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வாயில் சொல்கிறத விட நீங்களே செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். டேக் கேர், பி ஹாப்பி, ஃபீல் ஹாப்பி, பாய்.